Chapter 1, Example 1.15. Let f be a function f such that n belongs to n be defined by f of x is equal to 3x plus 2 function கொடுத்திருக்காங்க. x belongs to n. n natural number. அதுல 3 subdivision இருக்கு. First subdivision, find the images of 1, 2, 3. அதோட image கண்டுபிடிக்கணும். அப்ப f of x அந்த function எழுதிக்கோங்க. f of x is equal to 3x plus 2. x அந்த x-க்கு பதிலா நம்ம வந்து 1, 2, 3ன்ற வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்போ x பதிலா 1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ 5, 8, 11 அப்படின்னு வரிசையா எல்லாத்துக்கும் கிடைக்கும். 2, 3 எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம். 1க்கு வந்து 5, 2 வந்து 8, 3க்கு வந்து 11. So the images of 1, 2, 3 are 5, 8, 11. இதோட முடிஞ்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், find the pre-images of 29 and 53. இதோட pre-image என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப f of x is equal to 3x plus 2. So f of x ன்ற இடத்துல நம்ம 29 substitute பண்ணுறோம். அப்பனா 3x plus 2 is equal to 29. இந்த 2 வந்து இந்த சைடு வருது. So 3x is equal to 29 minus 2. 3x is equal to 27 and x is equal to 27 by 3 which is equal to 9. 29க்கு வந்து pre-image வந்து 9. அடுத்து f of x is equal to 3x plus 2 is equal to 53. f of x பதிலா 53 போடுறோம். 2 இந்த சைடு வருது minus 2 ஆயிரும். 3x is equal to 51. இது denominatorல வந்துரும். இப்போ x is equal to 51 by 3 it is equal to 17. இப்போ 53 ஓட pre-image வந்து 17. Therefore the pre-images of 29, 53 are 9 and 17. Third subdivision, identify the type of function. given வந்து natural number to natural number அப்படின்றனால n வந்து என்னது 1ல இருந்து எக்ஸெட்ரா வரை எழுதுறோம். அதனால ஃபர்ஸ்ட்ல 1ல இருந்து 5 வரை எழுதிக்கிட்டு எக்ஸெட்ரா போட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு 3 வரை தான் வேல்யூஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல. அதனால அட் செகண்ட் இருக்கிற nல வந்து 11 வரை போட்டுக்கிறோம், எக்ஸெட்ரா போட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு வேல்யூ 11 வரையே இருக்கு, எக்ஸெட்ரா போட்டாச்சா. இப்போ பேர் பண்றோம். 1,5, 2,8, 3,11 இது எல்லாத்தையும் இதுல பேர் பண்றோம். இப்போ இந்த 3 இதுக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கு nல. அதே மாதிரி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும். So different elements of n in domain has different elements of n in codomain. எல்லாமே different. So it is 1 function. But some elements in codomain, அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுல வந்து 1, 2, 3, 4 இதுலக்கும் வந்து டொமைன்ல எந்த நம்பருமே நமக்கு இல்லை, எந்த ஒரு எலிமெண்ட்டுமே கிடையாது. அதனால it is not onto. அடுத்து therefore it is into function. ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா it is 1 and into function. இதோட அந்த சம் வந்து முடிஞ்சு. Example 1.16. Forensic scientist can determine the height in centimeter of a person based on the length of a thigh bone. They usually do so using the function h of b is equal to 2.47 b plus 54.10. So the function கொடுத்திருக்காங்க where b is the length of a thigh bone அப்படின்னு கொடுத்திருக்காங்க. h ன்றது என்னதுன்னா height of a person, b ன்றது வந்து length of a thigh bone. இதை வச்சு இந்த function வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். First subdivision, verify the function h is 1 to 1 or not. இந்த 1 to 1 ஃபங்க்ஷனோட ரூல் என்னன்றதை அடுத்து நான் வந்து அவங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்றேன். இப்போ நம்ம வந்து இந்த சம் பண்ணிக்கலாம். அஸ்யூம் பண்ணிக்கிறோம் h of b1 is equal to h of b2 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். given h of b is equal to அவங்க கொடுத்துருக்காங்களே அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். இதுல நம்ம அந்த h of b1 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த ஈக்குவேஷன்ல b1 சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதணும். b1 போட்டிருக்கோம். அடுத்து ஈக்குவல் டு அதே இதுக்குல b2 போட்டு சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஓகேயா, இந்த b1 b2 அது வந்து ஈக்குவல் கொடுத்துருக்கோம் மேல, அதனால இந்த மாதிரி அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி எழுதுறோம். இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து மிச்சத்தை மட்டும் எழுதிக்கிறோம். இதுலயும் 2.47 2.47 கேன்சல் ஆயிரும். இப்போ b1 is equal to b2 அப்படின்னு இருக்கும். The function is 1 to 1. Second subdivision, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Also find the height of a person if the length of his thigh bone is 50 cm. Length அத கொடுத்திருக்காங்க. h வந்து தெரியாது, lengthனா என்னது b.
B வந்து கொடுத்துருக்காங்க, நம்மள வந்து ஹைட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ B is equal to 50 சென்டிமீட்டர், H வந்து கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறோம், ஃபைன் பண்ணணும். H of B is equal to 2.4, அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இதுல B-க்கு பதிலா நம்ம 50 சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்குது 177.60 சென்டிமீட்டர். Therefore, the height of a person is 177.60 சென்டிமீட்டர். Third subdivision, find the length of a thigh bone. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? length of a thigh bone அப்படின்னா B. ஓகேயா? என்ன கொடுத்திருக்காங்க? if the height of a person is 147.96 centimeter. H is equal to அது எழுதிக்கிறோம் வேல்யூவை, B-க்கு வந்து தெரியாது, கண்டுபிடிக்கணும். H of B-க்கு பதிலா 147.96 என்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம், which is equal to அந்த வேல்யூ எல்லாம் எழுதிக்கிறோம்னா அந்த B-யை மட்டும் சைட்ல வச்சுக்கிட்டு இந்த அந்த சைட் கொண்டு வரும்போது மைனஸ்ல வரும். ஸோ 147.96 minus 54.10 which is equal to 2.47B. இதுல இந்த B-யை மட்டும் வச்சுட்டு இது டினாமினேட்டர்ல வந்துரும் அந்த வேல்யூ, அதை ரெண்டு மைனஸ் பண்ணி அந்த 93.86 divided by 2.47 B is equal to இருக்கா. இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணணும். நம்மளுக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்கு. ஸோ அதை எப்படி கால்குலேட், நம்ம வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா வந்து 100ஆல மல்டிபிள் பண்றோம், மேலேயும் கீழேயும் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாயிண்ட் போயிடும். 9386 by 247 வரும். இது டிவைட் நார்மல் டிவிஷன் தான், அது பண்ணோம் அப்படின்னா 38 கிடைக்கும். ஸோ B is equal to 38 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு லென்த் வந்து 38 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. லென்த் ஆஃப் thigh bone is 38 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின்ல எதுக்காண்டி H of B1 is equal to H of B2 அசியூம் பண்ணோம் அப்படின்னா இந்த 1-1 ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இஃப் ஃபார் ஆல் A1 A2 belongs to A, F of A1 is equal to F of A2 implies A1 is equal to A2, then F is 1-1 function. 1-1 function கொடுத்திருக்கனால நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், இந்த டெஃபினேஷனை வந்து அங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், இந்த இதோட சம் முடிஞ்சு.